ஸ்ரீ குருப்யோ நமஹ. தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி 297வது தலைப்பு. ஏகாம்ரர் எண்களில் ரொம்ப விசித்திரமாய் கவி பாடுவதில் காளமேகப் புலவரை தமிழில் தலைமை ஸ்தானத்தில் வைத்திருக்கிறார்கள். இம் என்பதற்கு முன்னே 700 800 என்று கவிதைகளை கொட்டிவிடுவேனாக்கம். நிறைய ஜலம் முட்டிக்கொண்டு கருப்பாயிருக்கிற ஒரு காளமேகம் மழையை கொட்டுவது போல கவிதைகளை கொட்டுகிற காளமேகமாக்கும் நான் என்று அவரே சொல்லிக் கொண்டிருக்கிறார். நினைத்தே பார்க்க முடியாதபடி நூதனமாக எதையாவது சொல்லி அந்த கருத்துக்கு இசைய இவர் கவிபாட வேண்டும் என்று மற்ற கவிகள் பந்தயம் வைத்திருக்கிறார்கள். கொஞ்சங்கூட சளைக்காமல் அத்தனை பந்தயத்திலும் அவர் ஜெயித்திருக்கிறார். நமக்கு இந்த காஞ்சிபுரம் இதிலே ஒரு மா என்பதாக ஒரே ஒரு மாம்பழத்தை பழுக்க விட்டு கொண்டிருக்கும் ஏகாம்ரம், ஏக ஒரு, ஆம்ரம் மா என்றால் கிட்டின உறவு மாதிரி. அதனால் அது சம்பந்தமாக ஒரு காளமேக கவிதை பார்க்கலாம். ஒரே ஒரு மா என்கிற போது அதைவிட குறைச்சல் இல்லை என்று ரொம்ப சின்னதாக ஒரு நம்பரை சொன்னார் போலிருக்கிறது. நான் சொல்லப்போகிற கவிதையிலோ எல்லாமே ஒன்றுக்கும் சின்ன நம்பர்களாக வரும். ஒன்றை விட சின்ன பின்னங்களாக முக்கால், அரை, கால், அரைக்கால், இருமா, மாகாணி, ஒருமா, கீழரை என்று இருக்கிற எண்ணிக்கைகளையெல்லாம் குறிப்பிட்டு ஏகாம்பரநாதர் சம்பந்தமாக ஒரு வெண்பா பண்ணி காட்டும் என்று மற்ற கவிகள் சேலஞ்சு செய்தார்கள். ஆசு கவித்துவம் என்பதாக உடனுக்குடன் கவிபாடும் வல்லமையை அகிலாண்டேஸ்வரியின் அனுகிரகத்தால் பெற்றிருந்த காளமேகம் கொஞ்சங்கூட யோசிக்காமல் பாடிவிட்டார். முக்காலு கேகாமுன் முன்னரையில் வீழாமுன் அக்கால் அரைக்கால் கண்டு அஞ்சாமுன் விக்கி இருமாமுன் மாகாணி கேகாமுன் கச்சி ஒருமாவின் கீழரை இன்றோது. இதிலே முக்காலிலிருந்து கீழரை வரை உள்ள எல்லா எண்களும் வந்துவிடுகின்றன. ஆனால் எல்லாம் வேறே அர்த்தத்தில். விருத்தாபியமும் யமபயமும் வியாதியும் சாவும் வருவதற்கு முன்பு கச்சி ஏகம்பனை இப்போதிலிருந்தே ஸ்தோத்திரம் பண்ணு, இன்று ஓது என்பது வெண்பாவின் தாத்பரியம். முக்காலு கேகாமுன் என்றால் 2 காலோடு 3வது காலாக கழியை பிடித்து கொள்ளும் காலம் வருவதற்கு முந்தி என்று அர்த்தம். முன்னரையில் வீழாமுன் என்றால் முன்னுச்சி மயிரில் நரை ஏற்புவதற்கு முந்தி. முன்னரை என்பதில் நரை, அரை இரண்டும் வந்துவிடுகின்றன. அக்கால் அரைக்கால் கண்டு என்பதில் கால், அரைக்கால் இரண்டும் வருகின்றன. அந்த பொல்லாத காலனின் அடிச்சுவடியை கண்டு என்பது இதற்கு அர்த்தம். யமன் வருகிற தடயத்தை பார்த்து பயப்படுவதற்கு முன் என்று தொடர்ந்து போகிறது. வயோதிகத்தில் கபம், ஸ்லேஷ்மம் என்று விக்கலும் இருமலும் ஏற்படும். அதற்கு முன் என்கிறார். விக்கி இருமா முன். இங்கே இருமா என்ற எண்ணிக்கை வந்துவிடுகிறது. மாகாணி என்பதும் ஒரு எண். காணி பரப்புக்கும் பெரிசாக ஒரு ஊருக்கு வெளியிலே ருத்ரபூமி, அதாவது மயானம் என்று விட்டிருப்பார்கள். அதைத்தான் மாகாணி என்று கவி சொல்கிறார். மாகாணி கேகாமுன், ருத்ரபூமிக்கு போய் சேருவதற்கு முன்னாலே ஒரு மா என்ற இலக்கத்தையே ஏக ஆம்ரமான ஒரு மா ஆக்கிக் கொண்டு விடுகிறார். காஞ்சிபுரத்தில் இந்த ஒரு மாவின் கீழே வசிக்கிறவரைத்தான் கச்சி ஒருமாவின் கீழரை என்கிறார். அவரை இப்பவே பிடித்து ஸ்தோத்திரம் செய், இன்றோது
ஏகத்துக்கு கீழ்ப்பட்ட நம்பர்களால் ஏகாம்ரரை பற்றிய நினைப்பில் கொண்டு சேர்த்து விடுகிறார். ஹரஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்.